இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள். நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி மாலை 6:30 மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த 3 வருடங்கள் சஞ்சாரிப்பார். அவர் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க. இப்போ நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு கூடு மட்டும்தான் இருக்கு. அதாவது பட்ட கஷ்டத்துக்கு பட்ட வேதனைக்கு உயிரையே மாற்றிக்கலாம் அப்படின்னு கிளம்புனாங்க மிதுன ராசிக்காரன். அது கூட நடக்கலை சாமி. என்ன கஷ்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, எப்போவோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது இப்போ என்னையை தாக்கிக்கிட்டு இருக்குது, குடும்பத்தாரோட சப்போர்ட் இல்லை, தொழிலில் எவ்வளவோ உழைக்கிறேன், அதுக்கேற்ற ஊதியம் இல்லை, பேர் இல்லை, என் கூட ஒருத்தன் வேலை பார்க்குறாங்க சாமி, அவன் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ப்ரமோஷன் வருது, எவ்வளவோ எஃபோர்ட். என்னாலாம் எத்தனையோ பேருக்கு ஏனியாக இருந்திருக்கேன். ஒருத்தருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவங்க மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க, நான் அதே இடத்துல நின்றுட்டுருக்கேன். ஆனால் நான் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிவிட்டு மிதுன ராசிக்காரங்க அல்லது மிதுன லக்னத்துக்காரங்க புலம்பாத புலம்பலே இல்லை. எப்போதுலேருந்து 2017 ஜனவரியிலேருந்து, ஸோ 2017 ஜனவரிலேருந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7.5 வருஷம் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரிங்க சாமி, இதே நேரத்தில் இந்த வருஷம் குரு பயிற்சி சொல்கிறாங்க, குரு பகவான் நம்ம ராசிக்கு வராரு, ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதாவதுங்க 2020 ஜனவரியிலேருந்து 23 ஜனவரி வரைக்கும் பட்ட கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ம குருலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய மாற்றம், நல்ல மாற்றம் நமக்கு வந்தாச்சு. முதல் விஷயம், பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். ஒன்று நமக்கு எப்போவோ கொடுத்துருப்போம், அது கொடுப்பாங்க, இல்லை நமக்கு வரவேண்டிய பணம் நமக்கு சேரும். சாமி, நான் வேலை பார்த்தேன், எனக்கு கம்பெனியில் செட்டில்மெண்ட்டு கொடுத்தாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், ரொம்ப வயசாகிடுச்சு எனக்கு, அது கிடைக்குமான்னா 100% கிடைக்கும்.
அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டுருக்குங்க. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் விலகி, சிக்கல்கள் எல்லாம் நீங்கி, மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. அதாவது ஒரு மேற்படிப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அப்ராட் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. எல்லா விதமான சிக்கல்களுமே தீரக்கூடிய ஒரு நேரம். அது மாதிரி வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் சேர்வதற்கான ஒரு பொற்காலம், ஒரு நல்ல நேரம் நமக்கு கனிந்திருக்கிறது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஒரு தொழில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா புதிய இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். நல்லபடியாக செயல்படுவீங்க. பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது உலக சாதனையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 3, 7, 11 சர்ப்பகிரகங்கள் வந்தாலே அடித்து தூள் கிளப்புங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நமக்கு. அது மாதிரி வீடு, மண், மனை, வாகன அமைப்பு உண்டாகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக வீடு பால் காய்ச்சிருப்போம், நம்ம போயிருக்க முடியாது, நாம் வாடகை வீட்டில் இருப்போம். அப்போ நம்ம மறுபடியும் சொந்த வீட்டுக்கு போவதற்கான ஒரு நேரம். பணம்லாம் கொடுத்து செட்டில் பண்ணியிருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது, இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி திருமணம் ஆகாத இந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மறு திருமணத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மன முறிவாகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பலவிதமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பல தடைகளையும் சிக்கல்களையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வீடு, மண்மனை, வாகன அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொட்டு தங்கமாவது கண்டிப்பாக வாங்குவீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு கண்டிப்பான முறையில் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா புதிய வீடு, மண், மனை, வாகன சேர்க்கைகள் உண்டாகும். 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்குவீங்க, கார் வச்சுருக்கீங்க லக்ஸுரியாக இன்னொரு கார் வாங்குவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும். அது மாதிரி தந்தையாருடன் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் தாண்டி உங்களால் நல்லபடியாக சமாளிக்க முடியும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் நீங்கள் கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.